உங்க பாதத்துல நாங்கள் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் செய்கிறார். இந்த 63வது நாள் வரைக்கும் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். இந்த தேவன் இனியும் நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, நோவாவினுடைய பேழை, அந்த நோவாவினுடைய பேழையில வேதம் சொல்லுது, அந்த நோவா ஒரு காகத்தை அனுப்புகிறார். எதற்காக அனுப்புறார் அப்படின்னு சொன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன், அங்க இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்க வெளியே என்ன சிச்சுவேஷன் இருக்குது, என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதற்காக தான் இந்த நோவா காகத்தை அனுப்புகிறார். ஆனா இந்த காகத்தினிடத்திலிருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த காகத்திற்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்குது. எத்தனையோ இருக்குது. அந்த பேழைக்குள்ள குருவி இருக்கலாம், அந்த பேழைக்குள்ள புறா இருக்குது, அந்த அந்த எத்தனையோ வெரைட்டியானதெல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த சான்ஸ் யாருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த காகத்துக்கு அந்த மாதிரி ஒன்று கிடைக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை அதனால் சரியாக பயன்படுத்த முடியல. ஆனால் நாட்கள் தாண்டிருச்சு. இப்போ வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை காகங்களை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன். ஆண்டவர் கட்டளை இட்ட உடனே வேதம் சொல்லுது, காகத்திற்கு இறைச்சி சாப்பிட ஆசையா இருக்கும், காகத்திற்கு அப்பம் சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கும். ஆனா நான் அப்படி யோசிக்கிறேன், அன்னைக்கு அது இழந்த அந்த கிருபையை, அந்த ஊழியத்தை திரும்ப எலியாவினுடைய காலத்துல மறுபடியும் பெற்றுக்கொண்டு ரொம்ப கவனமா, ஐயோ ஏற்கனவே ஒரு டைம் நமக்கு கொடுத்துருக்கிற சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஆனா இனி நம்ம அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அதனால இடையில கறித்துண்டை எடுத்து சாப்பிட்டோம், அவ்வளவுதான், ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருவாரு, அதனால இந்த வேலையை சரியா பயன்படுத்திக்கணும்னு நெக்ஸ்ட் அதற்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த காகம் பயன்படுத்தினது. அதனால நான் விசுவாசிக்கிறேன், நோவாவினுடைய காலத்துல பெரிய பிரசியஸான ஒரு வேலையை நம்ம இழந்துட்டோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த பேழையில யாருக்குமே கிடைக்காததான் நமக்கு கிடைச்சிருக்குது, நம்ம இப்படி தொலைச்சிட்டோமே, நம்ம இப்படி வீணாக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு யார் இருந்தாலும் நான் நம்புறேன், கர்த்தர் இந்த ஜெபம் முடிய இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை, இன்னொரு வாய்ப்பை, இன்னொரு அதிகாரத்தை, ஆமென், கர்த்தர் தருவார். நிச்சயமா உங்களுக்கு வரும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு யார் வேணாலும் சொல்லலாம், திரும்ப உனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, நீ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீ எதிர்பார்க்கவே முடியாது, அவ்வளவுதான், அன்னைக்கு ஒரே ஒரு டைம் தான் கிடைச்சிருக்குது, அது ஒரு டைம் தான் வாசலை தட்டும், திரும்ப இன்னொரு டைம் அதுக்கு எப்படி கிடைக்கும், எப்படி வரும்? ஆனால் கர்த்தர் நினைப்பாரே, ஆனால் இன்னொரு சான்ஸை கர்த்தர் இந்த 100 days முடிகிறதற்குள்ள உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தையை கிருபையாய் நான் சொல்றேன், நிச்சயமாய் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கப்படும். உன்னதமான இடத்துல உட்கார்றதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவார். நீங்க இழந்து போன அந்த காரியத்தை தொடருகிறதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருவார். நீங்க இழந்து போன அந்த பரிசுத்த வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இன்னொரு வாய்ப்பை நம்புறவங்க எஸ், நிச்சயமாய் கர்த்தரிடத்துல எஸ், உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு வாய்ப்பை ஆண்டவர் தருவார். அது ஏற்கனவே இருந்தது போல் இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு அதை விட பெஸ்டான ஒரு வாய்ப்பை தருகிறதற்கு நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே வாய்ப்பிற்காக வரும்போது இளையகுமாரன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எனக்கு வாய்ப்பு, நீங்க பிள்ளை அப்படின்ற வாய்ப்பை எனக்கு தர வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அதை நீங்க கொடுத்தீங்க, நான் அதை தவற விட்டுட்டேன்.
நான் அதை இழந்துட்டேன், இனி உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதற்கு தகுதி இல்லை. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். நான் இந்த ஊர்ல உங்களோட இருக்கும்போது நீங்க யார் உங்களிடத்துல வந்து வேலை கேட்டாலும் நீங்க அவங்களுக்கு முகம் கோணாம அவங்களுக்கு என்ன வேலை தெரியும்னு கூட கேட்காம அவங்களுக்கு வேலை கொடுப்பீங்க. அதனால நான் இப்போ உங்களிடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, ஒரு வாய்ப்பிற்காக வந்திருக்கிறேன். பிள்ளைன்ற ஸ்தானத்தை நான் விட்டுட்டேன், ஆனா வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி நினைக்கலாம், பாஸ்டர் உண்மையிலே ஆண்டவர் இன்னைக்கு எனக்காக தான் பேசுறாரு. நானா இழந்தேனா, அதுவா இழந்துச்சா, இல்ல சூழ்நிலையின் நிமித்தமா நான் இழந்துட்டேனா, இல்ல எங்க அம்மா அப்பாவுடைய பிரஷர்ல நான் இழந்துட்டேனா, இல்ல இந்த பிரச்சனையை எனக்கு சரியா கையாள தெரியாததுனால நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை இழந்துட்டேனா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா எப்படியோ நான் இழந்தது மாதிரி நான் அதை ஃபீல் பண்றேன். இப்ப நான் யோசிக்கிறேன், என்ன அப்படி இருந்திருக்கலாம் இல்ல, நீ கொஞ்சம் சகிச்சிருக்கலாம் இல்ல, நீ கொஞ்சம் தாழ்ந்து போயிருக்கலாம் இல்ல. இப்போ நிறைய பிரசங்கத்தை கேட்க 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 நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு ஒருவேளை உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கலாம். நீங்க பர்சனலா நீங்க வந்து அந்த உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். இல்ல நான் இந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன வச்சிருந்தாரு, ஆனா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதனாலதான் நான் இழந்தேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்ல நீங்க கவலையே பட வேண்டாம். ஆண்டவரிடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா போதும், ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டா போதும், நம்மை தாழ்த்தினால் போதும். எனக்கு வேலைக்காரன் என்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்கன்னு சொன்ன அந்த மனுஷனுக்கு, அந்த மகனுக்கு கர்த்தர் வேலைக்காரனாய் அல்ல, என்னுடைய மகன் என்கிற இழந்து போன அதே ஆப்பர்ச்சுனிட்டி, அதே வாய்ப்பை கர்த்தர் திரும்ப தர முடியுமானால், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போது, நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, இதோ பரலோகத்திலிருந்து உங்களுக்கான ஒரு சாங்ஷன் லெட்டர் கடந்து வரட்டும். இப்பொழுது தேவனுடைய கையெழுத்து போடப்பட்ட ஒரு கடிதம் உங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். அதிலே உங்களுடைய பேரை வைத்து, என் பிள்ளைக்கு இன்னொரு வாய்ப்பை நான் கொடுப்பேன், அது இழந்து போன வாய்ப்பு மட்டுமல்ல, அதை விட ஒரு பெரிய வாய்ப்பை நான் அவனுக்கு தருவேன் என்று அதிலே எழுதப்படட்டும். நல்ல கரங்களை தட்டி, இந்த சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகள் ஜெபத்தோடு, உங்க பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது, உன் மகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, கணவனாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, ஊழியக்காரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஏசப்பா ஏசப்பா, என்னுடைய தப்புனால தான் அந்த வாய்ப்பை நான் இழந்தேன் ஆண்டவரே, என்னுடைய மாமிச எண்ணத்தினால தான் அந்த வாய்ப்பை நான் இழந்தேன். ஆனா இப்ப எனக்கு புரியுதுப்பா, இப்ப எனக்கு தெரியுதுப்பா, அந்த மனுஷன் உண்மை இல்ல, அந்த அன்பு உண்மை இல்ல, அந்த சூழ்நிலை உண்மை இல்லைன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்போ ஒப்பு கொடுக்க மறுபடியும் அந்த வாய்ப்பை கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு இப்போ நீர் கட்டளை இட்டு கொண்டிருக்கிறதற்காய் கைகளை மேல உயர்த்தி, வலிச்சா கூட பரவாயில்ல, கைகளை உயர்த்தி, இயேசுவே எனக்காக வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர், சொல்லுங்க சத்தமா, என் பிள்ளைகளுக்காக வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர், பிழைக்கும்படி வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர், நான் ஆசீர்வதிக்கப்படும்படி எனக்கு ஒரு வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் தேடி வரட்டும். நீங்க நல்லா எஸ் இன்னைக்கு இந்த செய்தி இல்லைன்னா கூட இப்படி ஜெபம் பண்ணி கடந்து போவோம். ஏசப்பா இது நடக்கும் நிச்சயமாய். இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள அந்த வாய்ப்பு என்னுடைய வாசப்படியை தட்டணும் ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய வாசப்படியை தட்டணும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு திறந்து கிடக்குது. உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் சொல்றாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், ஆனா திடீர்னு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் முன்னேறிட்டேன், இந்த மாதிரி ஒரு நபர் வந்துட்டார் நான் நல்லான, இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுகிற நாங்க இதே சாட்சிய சொல்லணும். கர்த்தர் எங்களுக்கு நான் நினைச்சிராத ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு உண்டு பண்ணினாருன்னு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ் 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 ஆமென். இழந்து போன அந்த வாய்ப்பு பெரிய ஒரு வாய்ப்பு, யாரும் நினைத்திருக்காத ஒரு வாய்ப்பு, அநேக இடத்தை தாண்டி 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 அந்த கட்டுகளை எல்லாம் தாண்டி என்னுடைய பிள்ளையினிடத்தில் வந்து சேரட்டும். அந்த வாய்ப்பு இந்த லைஃப்ல
செட்டில் ஆகிற அளவிற்கு, தலைமுறையாய் தொடர்கிற அளவிற்கு, மகிமைப்படுகிற அளவிற்கு, இனி யாரிடத்திலும் கையேந்தாத நிலைமை, இனி யாருக்கு முன்பாகவும் கை கட்டாத நிலைமை, எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு அந்த வாய்ப்பு இப்பொழுது என்னுடைய பிள்ளைக்கு ஆமென் உண்டாவதாக உண்டாவதாக. இப்போ ராஜாக்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்கட்டும், பெரிய பெரிய மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கட்டும். இயேசுவே, இப்போ கண்கள் திரும்பட்டும் அப்பா, எங்க பிள்ளைகள் பேரில் திரும்பட்டும் அப்பா. ஏற்று வாட்சிமானா இருந்த அந்த மொர்தெகாய்க்கு நேராய் ராஜாவுடைய கண்கள் திறம்பப்பட்டது போல, அந்த மொர்தெகாய்க்கு ராஜா அரண்மனையிலே ஒரு வாய்ப்பு வந்தது போல, இப்போ இந்த 63வது நாள் ஜெபத்துல என் பிள்ளைக்கென்று ஒரு பெரிய வாய்ப்பு. ஹalleluya, thank you Jesus. ஆசீர்வதிக்கும்படி thank you Holy Spirit. எனக்காக வாய்ப்புகளை உண்டாக்குகிற கர்த்தர். ஆமென். சீட்டு எழுதி போடும் போது கூட அந்த சீட்டில் அவனுடைய பேரை விழப்பண்ணி அந்த வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தவர் கர்த்தர். சகரியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரொம்ப வயது சென்றவராய் இருக்கிறார். எத்தனையோ பேர் அவன் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவருடைய சேர்ந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியாது. ஏன்னா அது ரொம்ப பிரசியஸ் ஆனது, ரொம்ப விலையேற பெற்றது. அந்த ஊழியத்திற்காக நிறைய பேர் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது மகிமையான ஊழியம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறது, தூபம் காட்டுறது அப்படின்றது பெரிய ஒரு ஊழியம். அந்த ஊழியத்திற்காக எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட், கடைசி நேரம், அவருக்கு ரொம்ப ஏஜ்டும் ஆயிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் வேதம் சொல்லுது, சீட் எழுதி போடும்போது யார் பேரில் விழுந்துச்சுன்னா அந்த மனுஷன் பேரில் ஒரு வாய்ப்பு விழுந்துருச்சு. சகரியா பேரில் விழுந்த உடனே அவர் ஒன்றும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ணலை. சரி, ஓகே, நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, கடைசியாக ஒரு டைம் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது, நம்ம போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு நம்ம அதை செலுத்திட்டு நம்ம வந்துட வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு காரியத்திற்காக போகல. ஆனால் நீதிமான். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த வாய்ப்புக்குள்ள போனாதான் தெரியுது, ஐயோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னடையாளமாகிய யோவானை கொடுக்கிறதுக்காக தான் அந்த வாய்ப்பை கர்த்தர் அந்த நேரத்தில் கிருபையாய் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு இந்த ஜெபத்திற்கு பிறகு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு பெரிய வாய்ப்பை திறக்க போறாரு. அதுக்குள்ள என்ட்ராகும் போது நமக்கு அது அவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இனி உங்களுக்கு திறக்க போகிறது. ஆமென். ஒரு யோவான் உலக இரட்சகராகிய தேவனை முன்னறிவிக்கும்படியாக ஒரு யோவான் வந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய். எஸ் எஸ், ஹalleluya பிரதர், இது நடக்கும் பிரதர், இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அம்மா, இது நடக்கும். ஆண்டவர் அதை தருவார். இயேசுப்பா, என்னுடைய பிள்ளையை எடுக்கிற நாட்கள் வரட்டும். ஆமென். தூக்கி நிறுத்துகிற நாட்கள் வரட்டும். ஹalleluya. எனக்காக வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். மீண்டும் ஒரு விசை கைகளை உயர்த்தி சொல்லுவான் அப்பாட்ட, ஏசப்பா, நீங்க இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் பேசின இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த வாய்ப்பு எனக்காக திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹalleluya. நம்ம ஆமென். ரெகுலரா நம்ம பாடுற பாட்டு, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹalleluya. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லுவோம், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை,
உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மா. கைகள மேல தட்டி ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆமென். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பவர், எனக்காக யாவை செய்து முடிப்பவர். எஸ், விசுவாசத்தோட விசுவாசத்தோட நீங்க பாட 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 அந்த கேட் திறக்கட்டும். இன்னைக்கு காலையில கூட கர்த்தர் சொன்னாரே, ஆமென், அந்த கதவு நமக்காக திறக்கப்பட்டது. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடி. விசுவாசத்தோடு சொல்லுவோம், எனக்கு குறித்ததை ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கைகள உம்மாலாகாத ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மா. விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாமா. இயேசுவே, இயேசப்பா, விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுவோம், ஆகும், ஆகும்பா. சொல்லி முடியாத அற்புதம் செய்வர் நீரே, எண்ணி முடியாத நீரே. ஹல்லேலூயா, சொல்லி முடியாத ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்யும் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத ஒன்றும், உம்மாலாகாத ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மா. இப்ப சொல்லுவோம், ஆகும். பாடு, விசுவாசத்தோட பாடு, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த திருமண காரியம் உங்களால ஆகும், இந்த கடனை முடிக்கிறதுக்கு உங்களால ஆகும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு உங்களால ஆகும், இந்த வியாதியை சரி செய்கிறதுக்கு உங்களால ஆகும், எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதுக்கு உங்களால ஆகும். ஓ உம்மாலை சொல்லுவோம், வறண்ட நிலங்களை வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவன் நீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே கைகளை தட்டிக்கொண்டே ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஓ ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாம் சொல்லிக்கொண்டே ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும். ஓ இந்த 100 நாள் ஜெபத்துல வைக்கிற எல்லா காரியம் என் தேவனால் ஆகும், என் தேவனால் ஆகும். இயேசுவே, என்னை மீட்டெடுக்கிறதுக்கு உங்களால முடியும், எனக்கு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறதுக்கு உங்களால முடியும். இயேசுவே, எனக்கு ஒரு புது வாய்ப்பு ஆகும் ஆகும் எல்லாமா. எஸ் 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 ப்ரே. அந்த அக்கினி 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 பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், அந்த மகிமை பற்றி எரியட்டும். இயேசுவே, கம் கமோ நோ ஹதலரியா ஹதலரமா லிபதரலதியாரகதரமோ தரலகதரே. என் தேவனால் ஆகும், என் இயேசுவால் ஆகும், எந்த கர்த்தரால் ஆகும். அந்த விடுதலையை கொடுக்கிறதற்கு ஆகும். இப்போ படுக்கையில கிடக்கிற பிள்ளையை எழுப்புறதுக்கு உங்களால ஆகும், அந்த வியாதியை சரி பண்றதுக்கு உங்களால ஆகும். இயேசுவே, உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உம்முடைய மகிமை மாறவில்லை. நீர் இன்றும் ஜீவிக்கிறீர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும், அவர் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். எங்கள் இயேசு ஜீவிக்கிறவர், எங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறவர், எங்கள் இயேசு இருக்கிறவர் ஆகவே இருக்கிறவர், இருக்கிறவர் ஆகவே இருக்கிற. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை நிழலிடட்டும், ஒவ்வொருத்தர் மேல நிழலிடட்டும், எங்க மேல நிழலிடட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த மகிமை. இயேசுவே, தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க. அந்த சோர்வுகள் மாறட்டும், அந்த பலவீனங்கள் மாறட்டும். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு வாய்ப்புக்கு என் பிள்ளைய நீர் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் அந்த பெரிய வாய்ப்பிற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாடும்போதே ஆண்டவருடைய பிரசன்னம் அநேகரை தொட்டிருக்கும். நான் நம்புறேன், கர்த்தர் நம்மை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த வல்லவர், நிறுத்த வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு முழுக்க இதற்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய வாய்ப்பை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி என்னை சாட்சியாய் நிறுத்துவீராக. அது ஆண்டவரே ஏற்பாடு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். நேரடியாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வேகமாய் நான் உங்களுக்கு தியானித்து ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் வாசிக்கலாமா? ஆமென். இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 63வது நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வார்த்தை, ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாக ஏற்படுத்தினேன். ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாக ஏற்படுத்தினேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் ஒரு மகிமையை நமக்கு தரப்போகிறார். என்ன தரப்போகிறார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிறார்.
எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் ஒருவருக்கு 2 பேருக்கு அல்ல, பெரிய ஜன கூட்டத்தின் நடுவிலே ஆண்டவர் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். இன்னைக்கு மனிதர்கள் மத்தியிலே அவமானமாய் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு மனிதர்களுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப குறைவாய் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் சொல்லுகிறதற்கு நிறைய அற்புதங்கள், நிறைய காரியங்கள் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு சொல்லுகிறதுக்கு என்று ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாளையில கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தர போறாரு. உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களுடைய சாட்சியை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை கிருபையாய் செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் நெடுநாள் ஜெபித்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமே, நீங்கள் திட்டம் பண்ணின அந்த காரியம் நடக்கும். நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் வேண்டுதல் செய்தீர்களோ கர்த்தர் அதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் அதில் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்து, ஆமென், மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழிலை குறித்து நீங்கள் ஒரு பெரிய சாட்சியை சொல்லுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை குறித்து நீங்க ஒரு பெரிய சாட்சியை சொல்லுவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நீங்கள் பரதேசியா இருந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொந்தமான ஒரு காரியத்தை நிலைப்படுத்தி உங்களுக்கு ஒரு லொகேஷனை கர்த்தர் அனுமதித்து, ஆமென், அநேகர் மத்தியிலே அந்த இடத்தை குறித்த ஒரு சாட்சியை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க வீட்டில் ஒரு திருமண காரியம் நடக்க வைத்து கர்த்தர் சாட்சி சொல்ல வைக்க போகிறார். நீங்கள் குழந்தையோடு வந்து நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். நீங்கள் அற்புத சுகம் பெற்று வந்து நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென், முழு பலத்தோடு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஜன கூட்டங்களுக்கு உன்னை சாட்சியாக வைப்பேன். ஜன கூட்டங்களுக்கு உன்னை சாட்சியாக வைப்பேன். ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த சாட்சி அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. சில நேரங்களிலே நம்முடைய சாட்சிகள் ரொம்ப வீணாய் போகிறது. அப்படின்னா நம்ம சில சூழ்நிலையில கடந்து போகிற சில தவறுகள் நமக்கும் ஆண்டவருக்கும் தெரிகிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. எப்பவுமே ஆண்டவர் நமக்கு ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அவர் நம்மை என்ன செய்யறாருன்னா, நம்ம அவருக்கு தெரிஞ்சது மாதிரி தவறு பண்ணும்போது அவர் நம்மளை எச்சரித்து நம்மளை நிறைய நேரங்களிலே கர்த்தர் திருத்துகிறார். ஆனா அதே நேரத்தில் நம்முடைய தவறுகள் அடுத்த நபர்களுக்கு போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய சாட்சி கேடாய் மாறுகிறது. ரொம்ப சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையாய் போறது. அதனால எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க எதுல நிக்கணும்னா உங்க சாட்சியை நம்ம காத்துக்கணும். நம்ம சாட்சியாய் வாழ்றதற்கு முயற்சி எடுக்கணும். சில இடத்துல நம்ம ஏன் அமைதியா போனோம்னா அந்த இடத்துல நம்ம சாட்சியை காத்துக்கணும். சில இடத்துல நம்ம ஏன் தாழ்ந்து போனோம்னா அந்த இடத்துல நம்முடைய சாட்சியை காத்துக்கணும். ஏன்னா நம்முடைய சாட்சியை இழந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பணத்திற்காக ஒரு சின்ன சூழ்நிலைக்காக நம்முடைய சாட்சியை இழக்க பண்ணுகிறவன் பிசாசு. ஆனா ஆண்டவர் நம்முடைய சாட்சியை காத்து கொள்ளுகிறதற்கு கிருபை பாராட்டுகிறவன். ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்றோம் பாருங்க. இந்த 100 நாட்களும் நம்ம ஜெபம் பண்றோம்ல, அப்போ நம்முடைய ஜெபத்தை விட நம்மிடத்துல இந்த உலகம் என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா, நீங்க சாட்சியாய் வாழ்றீங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்கும். ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்மை சுற்றி இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஆமா, இது நம்ம ஜெபிக்கிறவங்க அவங்களுக்கு உனக்கு எப்படி எரிச்சல் வருது, நீ எப்படி போய் சொல்ற, நீ எப்படி இப்படி இருக்க அப்படின்னு நம்மளை பார்த்து நிறைய நேரத்துல கேட்பாங்க. அதனால இதுக்கு முன்னாடி நம்ம தவறு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தின் முடிவு வரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். அந்த அபிஷேகத்தை தான் இந்த 63வது நாள் கர்த்தர் உங்களுடைய தலையின் மேல் வைக்கிறார். நான் நம்புகிறேன் இதே போல ஒரு கூட்டத்தில் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். இனி உங்களுடைய வாயிலிருந்து
புலம்பல் அல்ல, சாட்சி வரப்போகிறது. இத்தனை நாள் வரைக்கும் உங்க பிள்ளைய குறிச்சு, இத்தனை நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல நடக்கிறத குறிச்சு, உங்க வாழ்க்கையில நடக்கிறத குறிச்சு நீங்க சொல்லிட்டே இருந்திருக்கலாம், நீங்க புலம்பிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இனி அவர்களுக்கு முன்பாக வாயை திறந்து சொல்லும் போது உங்க பிள்ளைய குறிச்ச சாட்சிய சொல்லுவீங்க, அந்த வருமானத்தை குறிச்ச சாட்சிய சொல்லுவீங்க, அந்த கணவனார குறிச்ச சாட்சிய சொல்லுவீங்க. நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா இந்த வார்த்தை என் தலை மேல நடக்கணும். ஆமென். அந்த மூத்த மகனை குறித்து எத்தனையோ வார்த்தை கேள்விப்படுறீங்கல்ல, அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அந்த பிள்ளை அப்படி பண்ணிருச்சு. இல்ல, அந்த பிள்ளைய குறிச்ச ஒரு சாட்சிய கர்த்தர் சீக்கிரம் சொல்ல வைக்கணும். உங்க கைகளை உயர்த்தி இந்த வார்த்தை எனக்கு தான் நீங்க சுதந்தரிச்சு கொள்ளுங்க. ஆமென், சுதந்தரிச்சு கொள்ளுங்க. நீங்க சாட்சி சொல்லுகிறது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்க சாட்சி சொல்லுகிறது மாதிரி ஒண்ணு நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. உங்க சாட்சி நிறைய பேரை பிரமிக்க பண்ணும். உங்க சாட்சி நிறைய பேரை ஆண்டவருக்குள்ள ஊன்ற கட்டும். உங்க சாட்சியை பார்த்து நிறைய பேர் கர்த்தரை இன்னும் உறுதியாய் பற்றி பிடிப்பாங்க. சொல்லுங்க, ஜெபம் பண்ண அந்த மகிமை வருது. நீங்க எந்த காரியத்தை குறித்து ரொம்ப கவலையோடு வந்தீங்களோ ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா இந்த காரியத்தை குறித்து நான் ஒரு பெரிய சாட்சியை சொல்லுகிறதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. எங்களை சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர். ஆமோதிக்கிறீர்களா? இது நடக்கும், இது நிச்சயமாய் நடக்கும். உங்க வாயிலிருந்தே நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு சாட்சி இல்லை, ஆயிரக்கணக்கான சாட்சிகள். சில சாட்சிகள் நமக்குள்ளே வைக்கிற மாதிரி சாட்சிகளை கர்த்தர் தருவார். சில சாட்சிகளை வெளியே சொன்னா கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்பவே மாட்டாங்க. அப்படி நம்மை சாட்சியாய் நிறுத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். நம்ம சாட்சியை மற்றவர்களுக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு பொறாமையே வந்துடும். இவனுக்கு என்னடா இப்படி, இவளுக்கு என்னடா இப்படி, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சாட்சியாய் ஜன கூட்டங்களுக்குள்ளே, ஜன கூட்டத்திற்குள்ளே உங்களையும் என்னையும் சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. வெறுமனையாய் ஆண்டவரை பற்றி பேசினா சில நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இல்லை, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் போய் சேராது, சீக்கிரமா போய் சேராது. ஆனா அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வேதம் சொல்லுகிறதா ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அப்போ இன்னைக்கு நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா கூட இந்த பிரச்சனையோட சொன்னா நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் பிரச்சனையை ரெடி பண்ணிட்டு வாப்பா, நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு வாப்பா, நீ 100 நாள் நல்லா ஆண்டவரிடத்துல கதறிட்டு வா, முதல்ல நீ ரெடியாகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஒரு சாட்சியோட இயேசுவை பற்றி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தேன், ஏசப்பா என்ன தொட்டாரு, நான் இந்த மாதிரி தான் இருந்தேன், இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறேன் சொல்லி பாருங்க, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. நான் நம்புறேன், இதுவரைக்கும் உங்களுடைய சுவிசேஷங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், உங்களுடைய சுவிசேஷத்துல நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், நீ போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வான்னு உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த ஜெபம் முடிஞ்சதற்கு பிற்பாடு ஒன்று நடக்க போகிறது. அவர்கள் ஆச்சரியப்படுகிற விதமாய் அவர்களுக்கு முன்பாக இனி அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லாதபடிக்கு, இனி உங்க வார்த்தையை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணாதபடிக்கு கர்த்தர் சாட்சியோடு கூட. ஆமோதிக்கிறீர்களா? ஆண்டவரே நான் நம்புறேன், என் குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்துவேன். நீங்க குடியிருக்கிற தெருவில் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்க இருக்கிற திருச்சபையில் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல கூனி குறுகி நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல அவமானத்தோடு நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல சாட்சியை கெடுக்கப்பட்டு நிற்கிறீர்களோ, ஹல்லேலூயா, மறுபடியுமாக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். மூத்த குமாரன் நம்முடைய சாட்சியை கெடுக்க நினைத்தாலும் அப்பாவாக ஆண்டவர் வந்து நின்று நம்முடைய சாட்சியை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறது, ஜன கூட்டத்திற்குள்ளே உன்னை நான் சாட்சியாய் நிறுத்துவேன்.
சாட்சியாய் நிறுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 11வது 12வது அதிகாரத்தில், இந்த 2 அதிகாரத்திலையும் ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு செய்கிற சில காரியத்தை ஆண்டவருக்கு அது ஒரு வாக்குத்தத்தம் தான். அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். நீங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆமேன் 11ஆம் அதிகாரத்தினுடைய ஆமேன் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோடே படுத்து கொள்ளும், கன்று குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஆமென். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்து கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கைகளை வைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்பர் 1, முதலாவதாக சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போறார். இங்க பாருங்க, நம்ம இப்பொழுது வாசித்த இந்த காரியம் ஒரு சிறு பிள்ளை என்ன பண்ணுமாமா, விரியன் பாம்பினுடைய கூட்டுக்குள்ள பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். அதற்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அப்படின்னா அந்த சிங்கம் அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோடே படுத்து கொள்ளும், கன்று குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில ஆண்டவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு இந்த வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எப்பவுமே நம்முடைய கண்களுடைய பார்வைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனா 1000 வருட அரசாட்சியில ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா, இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த மாற்றத்தை கர்த்தர் இந்த ஜெபம் நடக்கும் போதே கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் இதுவரையிலும் பார்த்திராத ஒரு மாற்றத்தை கர்த்தர் காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். மாறவே முடியாத மனிதர்களை, மாறவே முடியாத காரியத்தை என் வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்ற பண்ணுவார். ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கட்டளையிடுவார். இந்த மனுஷன் எல்லாம் மாறுவானா, இந்த பிள்ளை எல்லாம் மாறுமா, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறுமா? ஆனால் ஆண்டவர் நினைப்பாரே, ஆனால் ஒரு கன்று குட்டியை நடத்துவது போல ஒரு புலியையும் பால சிங்கத்தையும் ஒரு சிறு பையன் நடத்தி கொண்டு போவான். ஆமேன். அன்றைக்கு கர்த்தரால் அந்த காரியத்தை செய்ய முடியுமானால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவராலே மாற்ற முடியாத சூழ்நிலை என்று ஒன்றுமே இல்லை. யாராவது ஒருவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், இவனெல்லாம் மாற்றவே முடியாது, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது, இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, இந்த சூழ்நிலையெல்லாம் மாறவே மாறாது அப்படின்ற வார்த்தையை சொல்லி இருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு ஒரு மாற்றத்தை கட்டளை இடுவே. நம்புறவர்கள் திரும்ப ஒரு விசை கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷனை மாற்றுகிற கர்த்தர்,
ஆமேன். மிருக குணம் உள்ளவர்களுடைய மனதை மாற்றுகிற கர்த்தர். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல சிலர் மிருகத்தை போல நடந்துக்கலாம். ஐயோ ரொம்ப மோசமான ஆளு, இதற்கு முன்பாக இருந்தவங்க எல்லாம் சொல்லலாம் அந்த மனுஷனா மாறவே மாட்டான், அந்த மனுஷன் ரொம்ப மோசமான ஆளு, அந்த மனுஷனிடத்துல சிக்குனா அவ்வளவுதான் காலி ஆயிடுவோம், அந்த மனுஷன் அவ்வளவு மிருகத்தை போல அவன் வந்து நம்மளை கோவப்படுத்துவான் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெரிய வீரியம் உள்ள பலசாலியான துஷ்ட மிருகத்தை கூட கர்த்தர் எப்படியா மாத்துறார் அப்படின்னா, ஒரு குழந்தையோடு கூட விளையாடுகிற அளவிற்கு அதனுடைய கேரக்டரை அப்படியே கர்த்தர் முழுமையா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏற்கனவே இந்த சாட்சி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. அப்படின்னா ஒரே ஒரு முட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி மேனுடைய மனசையே மாத்திருச்சாம். திருநெல்வேலியில் ஒரு திருச்சபையில் வந்து ஒரு அம்மா வந்து ரெகுலராக ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிட்டு இருக்கும்போது அவருடைய கணவனார் வந்து திட்டுவாராம், எதுக்கு நீ போற, எதுக்கு இந்த மாதிரி போற. அவர் ரட்சிக்கப்படவே இல்லை, ஆனால் அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். சொல்லுவாங்களாமா, நீங்க ரட்சிக்கப்படுகிறதுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன், நீங்க சர்ச்சுக்கு வரணுன்றதுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன். உடனே அவர் சொல்லுவாராமா, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி போகும்போது வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னாராமா, நம்ம அவருடைய வீட்டில் வந்து ஒரு கோழி ரொம்ப நாளா முட்டை இடாம இருந்துச்சாங்க. திடீர்னு வாயை திறந்து இந்த கோழி மட்டும் முட்டை இட்டுருச்சுன்னா நான் அடுத்த வாரம் உன் கூட சர்ச்சுக்கு வந்துடுறேன்ட்டாராம். அவ்வளோதான் இது நடந்த சம்பவம். உடனே இந்த அம்மா அடுத்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போகும்போது, ஆண்டவரே நான் விடமாட்டேன், இந்த கோழி முட்டைக்கு நான் ஆசைப்படலை, ஆனால் இந்த கோழி முட்டையின் நிமித்தம் யார் வரணும் அப்படின்னா என் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வரணும். அப்படி ஜெபம் பண்ணா அத்தனை நாளைக்கு முட்டையிடாத கோழி முட்டையிட்டுச்சுங்க. இவர் இப்போ கொடுத்த வாக்க அவரால் மாற்றவே முடியல. ஏங்க நீங்க தானே சொன்னீங்க கோழி முட்டையிட்டா வருவேன்னீங்கல்ல, இப்போ பாருங்க முட்டையிட்டுருச்சு. இது உங்களுக்காக தான் இந்த முட்டை இட்டு இருக்குது. நீங்க இதை மாத்தினீங்கன்னா அப்பாவுடைய தண்டனை உங்க மேல வந்துடும். பார்த்தா பாஸ்டர் பார்க்குறாரம்மா, ஒரு பெரிய ஜெயஜாண்டிக்கான ஒரு மிலிட்ரி மேன். யாருமா இவர் தான் என் கணவனாரு. பாஸ்டர், இந்த முட்டையில் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான் இந்த மனுஷன். இன்னைக்கு அந்த சர்ச்சில் வந்து நான் பிரசங்கம் பண்ண போகும்போது அந்த சர்ச்சில் லீடர்ஸ் மெம்பர்ஸில் அவங்க ஃபேமிலி ஒரு முக்கியமான ஃபேமிலியாக இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு முட்டையிலே ஒரு மனுஷனை கர்த்தர் மாத்திடுவாரு. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். மனம் தளராதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே. ஐயா, எனக்கு எப்படி மாற்றம் வரும்? இந்த மிருகத்தோட நான் வாழ்றேனே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில நான் வாழ்றேனே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வராதா? எத்தனை நாள் நான் இதை தொடர்ந்துட்டு வாழுவேன்? ஒரு மாற்றத்தையும் என் வாழ்க்கையில நான் பார்க்கலையே. பிறந்ததிலிருந்து கஷ்டத்தை தவிர வேற ஒண்ணுமே நான் பார்க்கல. என் வாழ்க்கை மாறுமான்னு நினைச்சிட்டு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 1000 வருட அரசாட்சியிலே ஆமேன், ஒரு சிறு பிள்ளை சிங்கத்தையும் புலியையும் நடத்துகிற அளவிற்கு மன ரீதியாய் மாற்ற முடியுமானால் அந்த தேவன் மறுபடியும் கண்ணீரோடு இருக்கிற தாயே, தகப்பனே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே மாற்ற முடியாத காரியம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மாற்றுவேன், நான் மாற்றுவேன். சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறும். இந்த எல்லா காரியத்தையும் எனக்காக ஆண்டவர் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. பாடும். மனிதர்கள் முன்பாக உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன்,
உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடும் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்ப கைகளை மேல தட்டி உண்மைதான் பாடும். எனக்கு செய்யுமா அற்புதங்கள், எனக்கு செய்யுமா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடு என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு உம்மையல்லாமல் உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உமாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உமாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன் கைகளை மேல தட்டி உண்மைதான். விசுவாசத்தோடு சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. அற்புதங்கள் திரும்ப திரும்ப உண்மைதான், உண்மைதான். அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, சுபாவத்தை மாற்ற பண்றது தான் பெரிய மாற்றம். சுபாவத்தை அவ்வளோ சீக்கிரமா மாற்றவே முடியாது. அதான் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, பிறவியில் இருக்கிற குணம் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருடைய குணத்தை மாற்றவே முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நான் மாற்றுவேன். எதை மாற்றும் அப்படின்னா, சுபாவத்தையே மாற்றுகிற கர்த்தர். சிங்கத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, அப்போ பொதுவாகவே சிங்கங்கள் எல்லாம் மோஸ்ட்லி சிங்கங்கள் வந்து எப்பொழுதுமே பசியோடையே இருக்கும். சிங்கங்கள் வந்து பசியோட இருக்கும். அதுக்கு வந்து எப்போ கிடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஃபீஸ்ட் மாதிரி நல்லதாக ஒன்று கிடைக்கும். அப்புறம் காஞ்சிருச்சுன்னா ஒரு 2-3 மாதம் அப்படியே காயும். அப்போது இந்த சிங்க கெபியில் கொண்டு போய் போட்டிருக்கிற சிங்கம் வந்து ஏற்கனவே பசியாக இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, இப்போ என்னன்னா அந்த தூதன் வந்து சிங்க கெபிக்குள்ள போய் சிங்கங்களுடைய வாயை என்ன பண்ணிட்டாராமா, கட்டி போட்டார். வாயை கட்டி போட்டது இந்த மனுஷனை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக இல்லை. நான் நினைச்சேன் கத்த கூட செய்யக்கூடாது அப்படின்னு. அந்த சிங்கத்தினுடைய சுபாவமே என்ன அப்படின்னா, அது வந்து கர்ச்சிக்கும், அது வந்து சத்தம் போடும். சரி, என்னுடைய பிள்ளைக்கு வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு கர்த்தர் வாயே என்ன பண்ணிட்டாரு, அங்க ராஜாவுக்கு வந்து கீத வாத்தியம் மேளதாளம் எல்லாம் அங்க ஒரு தொனிச்சிட்டு இருக்குது. ஆனா அவருக்கு என்ன வரல, அவருக்கு வந்து ஒயினை ஊத்தி ஊத்தி கொடுக்குறாங்க, அவருக்கு தூக்கம் வரல. மியூசிக்க அழகா வாசிக்கிறாங்க, அவருக்கு தூக்கம் வரல. பஞ்சு மெத்த அவருக்கு போட்டிருக்கு, தூக்கம் வரல. ஆனா அவரை அரெஸ்ட் பண்ணி போடப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைக்கு சிங்க கெபியில ஆண்டவர் அந்த மனுஷனை தூங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தினுடைய சுபாவத்தையே மாத்துறார். ஆமென்.
நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, தூதன் வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்லியிருப்பார். என்ன ஐடியா சொல்லியிருப்பாருன்னா, எப்பா சிங்கம் ஒன்று நான் பார்த்து எல்லாரும் வாங்க, உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா, நாளைக்கு ஒருத்தனை சிங்க கபிக்குள்ளே போடுவாங்க, அவனை தயவு செய்து நீங்கள் யாரும் சாப்பிட்றாதீங்க. ஏன் அப்படின்னா, அவன் முழுக்க முழுக்க வெஜிடேரியன், அவன் ஒரே மரக்கறியா தின்னுட்டு வந்திருக்கிறான். ஆனா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, அடுத்த நாளில் வரும் பாருங்க, அவ்வளவு நான்வெஜ் சாப்பிட்டு குண்டு குண்டா ஆட்களை தூக்கி போடுவோம், அது உங்களுக்கு டேஸ்டா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அப்படி தானே? அப்போ என்னன்னா, அந்த சிங்கத்தினுடைய அந்த தன்மையே குணத்தையே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கிருபையாய் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் மாற்றுவேன், நான் ஒரு மாற்றத்தை தருவேன். எந்த நபர் மாறுவாங்களோ மாற மாட்டாங்களோன்னு நினைச்சிருக்கிறீங்களோ, நீங்க தைரியமா இருங்க. ஆண்டவரால முடியாதது என்ன இருக்கு? சிங்கத்தினுடைய குணத்தையே கர்த்தர் மாற்றுவார் என்றால், சிங்கத்தினுடைய சுபாவத்தையே மாற்றுவாரானால், அந்த மேனேஜருடைய சுபாவத்தை மாற்ற முடியாதா? அந்த ஓனருடைய சுபாவத்தை மாற்ற முடியாதா? அந்த வீட்டுக்காரருடைய சுபாவத்தை மாற்ற முடியாதா? சிஸ்டருடைய சுபாவத்தை மாற்ற முடியாதா? பிள்ளையை மாற்ற முடியாதா? அவ்வளவு கொலை வெறியோட வந்திருக்கிற அந்த சவுலை இடையில கர்த்தர் சந்தித்து அவனுடைய சுபாவத்தை மாற்றி பவுலாய் மாற்றினது உண்மையானால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். ஸோ சாட்சியாய் நிறுத்துகிற ஆண்டவர் நமக்கு செய்கிற முதல் அற்புதம் என்ன அப்படின்னா, சுபாவங்களை கூட மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஆமா, இந்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் இரண்டாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை வாசிக்கலாம். நீங்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய 15வது 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழாறுக்காக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். அடுத்த வசனம், இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவர்களுடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதையாயிருக்கும். ஆமேன். ஒரு விசை கூட அந்த 15வது வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 15வது வசனம், எகிப்தின் சமுத்திர முனை ஆமென் நதியின் மேல் தமது கையை நீட்டி, ஆமா, ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போக பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து இப்ப புறப்பட பண்ணும்போது அவங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்தார்ல, அந்த சம்பவம் தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சம்பவத்துல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சமுத்திரம் முனை. சமுத்திரம் முனை அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து அந்த அந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்து அவங்க நடந்து போறாங்கல்ல. நம்ம இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னா, ஓ அது ஒரு சாதாரணமான ஒரு இடம், ஒரு சமுத்திரத்தினுடைய ஒரு இடம், மணலுக்கு முன்னாடி ஜனங்கள் நின்றுப்பாங்க, அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. இந்த சமுத்திர முனை அப்படின்னு சொன்னா அதிகமாய் கொந்தளிப்புள்ள இடம் தான் இந்த இடம். நீங்கள் வந்து இந்த கடலுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், கடல்ல வந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கடல் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். திருநெல்வேலியில திசையின் விலைக்கு பக்கத்துல ஒரு கடல் ஒன்று இருக்குது. அந்த கடலை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடல் வந்து எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கும். ஒரு பெரிய ஆரவாரம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனா அதே இது அங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அவ்வளவு வேகமா அந்த அலை அடிக்கும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சமுத்திர முனை என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப கடல் சீற்றமாகிற ஒரு முனைப்பான ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல தான் ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணினார் அப்படின்னா, அவர்களுக்கு மகிமையான ஒரு பாதையை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் உண்டாக்கினார்.
நம்பர் 2, இரண்டாவதாக உங்கள் தலையின் மேல் என் தலையின் மேல் இன்றைக்கு இந்த 63வது நாள் ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்படுகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சமுத்திர முனையிலேயே கர்த்தர் கடலை இரண்டாய் பிளத்து ஜனங்களை நடக்க பண்ணினது உண்மையானால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிமையான பாதை சீக்கிரமாய் திறக்கப்படும். எவ்வளவு கடினமான இடமா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இடத்துல உனக்காக ஒரு பாதையை திறப்பேன். கர்த்தர் திறக்க போகிறார். நீங்களும் நானும் அந்த பாதையிலே வெற்றியாய் நடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பாதையை திறக்கிறதை நம்முடைய கண்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறக்க போகிறார். அப்படியே கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நம்புங்க பார்க்கலாம். நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு வைக்க போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் எங்களுக்காய் திறக்க போகிறார். ஒரு மகிமையான ஒரு பாதை எனக்காக திறக்க போகிறது. கடினமான இடமா இருந்தாலும் அங்கே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கடக்க பண்ண போகிறார். சொல்லுங்க, என்னை கர்த்தர் கடக்க பண்ண போகிறார். ஆமென். கர்த்தர் அந்த இடத்தை எனக்காக திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சேலஞ்சான ஒரு இடம். கர்த்தர் திறந்த இடம் என்ன இடம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சேலஞ்சான ஒரு இடம், யாருமே திறக்க முடியாத இடம். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் திறக்க போகிற சில இடங்கள், பாதைகள் என்ன அப்படின்னா சேலஞ்சான சில இடத்தை கர்த்தர் நமக்காக திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை நீங்க யாத்திராகமத்தில் வாசிக்க முடியும். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22 வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 21, 22 வாசிப்பீர்களே ஆனால் வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 21, 22 யாத்திராகமம் 14, 21. மோசே தன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. நீங்க அப்படியே ஏசாயா 11ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிங்களேன். இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சிதேயாயிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டு கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி. யார் கரத்தை நீட்டி? யாத்திராகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? யாத்திராகமத்தில் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். ஆனா ஏசாயாவில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா சமுத்திரத்தை பிளக்கும் போது யாருடைய கையை ஆண்டவர் நீட்டினாராமா? யாருடைய கையை நீட்டினாராமா? அப்போ நம்முடைய பார்வைக்கு வெளி தோற்றத்துல மோசே கையை நீட்டுறது மாதிரி தான் இருக்குது. ஆனா மோசையினுடைய கை அல்ல. அங்க யாருடைய கை இருக்குன்னா கர்த்தருடைய கரம் அங்கே அவனோடு கூட இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம லிட்டரலாத உணர போறோம். இனி உங்களுடைய கையோடு கர்த்தருடைய கரம் இருப்பதாக. உங்களுடைய கரத்தோடு ஆண்டவருடைய கரம் இருந்து உங்க முன்பாக இருக்கிற ஆமேன் அந்த தடைகளை தகர்த்து எறிந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மகிமையான ஒரு வெற்றியான பாதையை நாம் பார்ப்போம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பழக்கமே இல்லைன்னாலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் பெரிய வெற்றி உண்டாகும். வேதத்தில் நீங்கள் ஒரு பெண்மணியை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமே. ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்று கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை
ரட்சித்தான். நல்லா கவனிங்க எல்லாரும், இந்த வசனம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு பிற்பாடு ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்று கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அப்படின்னா இந்த சம்கார் என்கிற இந்த மனுஷன் ஒரு யுத்த வீரன் கிடையாது. இந்த சம்கார் என்கிற மனுஷன் இல்லைன்னா போருக்காக பழவனவன் கிடையாது. இவன் ஒரு சாதாரணமான ஒரு பிரதி, சாதாரணமான ஒரு மனுஷன். இப்போ இவன், இந்த மனுஷனும் சாதாரணமான மனுஷன். இவன் கையில இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த தாற்றுக்கோல். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த தாற்றுக்கோல் என்ன அப்படின்னு சொன்னா, மாடுகள் மாடுகளை மேய்க்கும் போது அந்த மாடுகள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பாம இருக்கிறதுக்கு ஒரு நீளமான ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒல்லியான ஒரு குச்சி. முன்னாடி மட்டும் ஒரு சின்ன கூர்மையான ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சாதாரணமான அந்த தாற்று கோலால எத்தனை பேரை இந்த மனுஷன் முறியடிச்சான்னா 600 பேரை முறியடித்தானா. எப்படி? அவர், அந்த மனுஷனும் யுத்த வீரன் கிடையாது, அவருக்கும் அதுல பழக்கம் இல்லை, அவருடைய கையில இருக்கிற ஆயுதமும் அதற்கு ஒர்த்தானது இல்லை. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த சம்காரோடு கர்த்தருடைய கரம் இருந்ததுனாலே சாதாரணமான அந்த மனுஷன் யுத்த வீரனாய் மாறினான். அவனிடத்திலே இருக்கிற சாதாரணமான தாற்றுக்கோல் ஒரு மிகப்பெரிய பட்டயமாய் மாறினது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறது என்னன்னா, அப்பா என் கரத்தோட உங்க கரம் இருக்குமானால், எனக்கு அதுல பழக்கமே இல்லைனாலும் அந்த காரியத்தை நான் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன். உங்க கரம் என்னோடு கூட இருக்குமானால், என்கிட்ட இருக்கிற சாதாரணமானதை கொண்டு நீர் மகா பெரிய வெற்றியை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கரம் என்னோடு கூட இருக்கட்டும். முழு பலத்தோட சொல்லுங்க, என் பிள்ளையோடு உம்முடைய கரம் இருக்கட்டும், என்னுடைய கணவனாரோடு உம்முடைய கரம் இருக்கட்டும், என்னுடைய மனைவியோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. யாபேஸ் ஜெபித்தது போல ஜெபிக்க சொல்லுங்க. யாபேஸ் தன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, ஆமென் ஹalleluya, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்குமே. ஆனால் இப்போ ஏசப்பா, இதுவரைக்கும் எங்க கரத்தினால செஞ்சிருக்கலாம், இதுவரைக்கும் எங்க கரத்தினால ஓடி இருக்கலாம். ஆனா இப்போ மோசையினுடைய கை நீட்டப்பட்ட இடத்துல உங்க கை நீட்டப்பட்டதுன்னு வாசிக்கிறோமே. எங்க கை நீட்டப்பட வேண்டாமப்பா, இப்பொழுது உங்க கை நீட்டப்படட்டும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஹalleluya. உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். அப்போ பழக்கமே இல்லாத ஒரு மனுஷனை, யுத்த வீரனே இல்லாத ஒரு மனுஷனை, ஒரு தாற்றுக்கோல வச்சிருக்கிற மனுஷனை கொண்டு கர்த்தர் 600 பேரை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருந்தார். இதே அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் இருக்குது, நீ அதை கூட வாசிக்கலாமே. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகில் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இங்க ஒரு அம்மாவை பாருங்க, இதை விட ரொம்ப மோசமா இருக்கும் போல தெரியுது. இவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப பெண்மணி. அங்க ஒரு மனுஷன் வருகிறார், ரொம்ப மோசமான ஒரு ராஜா. இப்போ வந்த உடனே இவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, உன் வீட்டில் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. சரி தாராளமா படுத்துங்கன்னு படுக்க வச்சுட்டு அவரே ஏற்கனவே பயந்து போயிருக்கிறார். ஒரு சாக்கை எடுத்து அவர் மேல போத்திட்டு அவர் கேட்கிறாரு, கொஞ்சம் எனக்கு தண்ணி குடிக்க கொடுப்பியா அப்படின்னு. உடனே இந்த அம்மா, தண்ணி என்ன, உனக்கு பாலே தர்றேன் அப்படின்னு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பால் எடுத்து கொடுக்குறாங்க. பாலை குடிக்க வச்சு இவர் ஆயாசமா தூங்கின உடனே என்ன தைரியம் பாருங்க, ஒரு கூடார ஆணி. இந்த கூடார ஆணியை இதுவரைக்கும் எல்லாரும் எதுக்கு தான் பயன்படுத்தினாங்க?
கூடாரத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க, வேற எதுக்கும் அவங்க பயன்படுத்தலை. ஆனா இந்த அம்மா பாருங்க எதுக்கு பயன்படுத்துது பாருங்க. ஒரு மிகப்பெரிய ராஜாவை அழிக்கிறதுக்கு அந்த கூடார ஆணியை எடுத்துட்டு வந்து ஒரு சாதாரணமான வீட்டு பெண்மணிக்கு இருக்கிற தைரியம் கரெக்டா நெட்டியில வச்சு சுத்தியல் எடுத்து அடிச்சா அது மண்ணோட என்ன பண்ணிச்சாமா, புதஞ்சிருச்சாதான். பத்திரமா தான் படுக்கணும் போல தெரியுது பாருங்க. கூடார ஆணி எடுத்து, அப்போ இதுல என்ன சாதாரணமான ஒரு பெண்மணி தான். அந்த கூடார ஆணி கூடாரத்திற்கு பயன்படுகிறது தான். ஆனா இந்த மனுஷி அதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா வித்தியாசமான ஒரு காரியத்திற்காக. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நமக்காக ஆண்டவர் ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். ஒரு வித்தியாசமான வாசலை திறக்க போகிறார். அது எப்படி ஆண்டவர் திறக்க போறாருன்னா, அது ரொம்ப கடினமான காரியமா இருந்தாலும், ஆமேன், அது சேலஞ்சான ஒரு இடமா இருந்தாலும் எனக்காக அவர் திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், கர்த்தர் மாற்றுகிறவர், சுபாவத்தையே மாற்றுகிறவராய் வெளிப்பட போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறார் என்றால், எனக்கு ஒரு மகிமையான பாதையை கர்த்தர் எனக்காக திறக்க போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் எனக்காக ஒரு சேலஞ்சான ஒரு இடத்துல அவருடைய கையோடு இருந்து ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. எனக்கு ஒரு புதிய வழியை திறக்க போகிறது. ஆமேன். அவருடைய கரத்தினால் அந்த காரியம் நடந்து முடிய போகிறது. ஹல்லேலூயா! ஆமேன். அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு சத்தமாய் பாடி ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். சொல்லுவலார் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு. விசுவாசத்தோடு யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மாறும் சுகிப்போ, பதறாத வாழ் சிதறாத மனம் அறிவாக தேவன். பதறாத பரிசாக தே. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், ஆனந்த துதி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தோனிக்கும், ஆகாய விண்மீன் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய ஆண்டவர் வாக்கு. இப்ப சொல்லு, மகிமை பாடுத்துவேன் என்றாரே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். சொல்லுங்க, கூறுவிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. கூறுவிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் ஆகாய அவர் ஜனம் பெரும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய அவர் ஜனம் பெரும், ஆண்டவர் வாக்கு சொல்லிக்கொண்டே ஆதி நிலையேகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராடும் வேதன் மலையாகும். சிறை வாழ்வு மலரும், சீர்வாழ்வு மலரும்,
சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மாறை சீர்வாழ்வு மலரும். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை கைய மேல தட்டி, சிறை வாழ்வு மாறை சீர்வாழ்வு மலர் சீயோனின். சொல்லுங்க எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க, ஒரு விடுதலையின் பாதை. சொல்ல 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 ஆமென். சிறை வாழ்வு மறையும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தோனிக்கும். ஆகாயம் விண்ணினாய் ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாயம் விண்ணினாய் பேரு ஆண்டவர் வாக்கு பலி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya ஹalleluya. என்னுடைய கரத்தோடு சேர்ந்து அவருடைய கரமும் இணைந்து எனக்கு ஒரு மகிமையான பாதையை உண்டாக்க போகிறது. ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு இடத்துல கர்த்தர் எனக்காக ஒரு பாதையை திறக்க போறாரு. எனக்கு அந்த தகுதியே இல்லைன்னாலும் எனக்காக அந்த பாதையை திறக்க போறாரு. எனக்கு அதுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் எதுவுமே இல்லைன்னாலும் கர்த்தர் எனக்காக ஒரு பாதையை திறக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரதர், உங்களுக்கு அதுல அனுபவமே இல்லைன்னா கூட அதுல கர்த்தர் நிறுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சான இடத்துல தான் கர்த்தர் ஒரு வழியை உங்களுக்கு திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். என்னுடைய ஆண்டவர் ரொம்ப லெகுவா இருக்கிற இடத்தையா பார்த்து திறக்கிறவர் அல்ல. கர்த்தர் எப்பொழுதுமே எதிராய், ஆமேன், எவ்வளவு சேலஞ்சா இருக்க முடியுமோ அதுல அற்புதம் செய்கிறவர் தான் கர்த்தர். நீங்க ஒருவேளை மனசுல நினைக்கலாம், இது கொஞ்சம் ஈஸியான இடமா இருந்தா நான் நம்பி இருப்பேன், நான் அழகா தாண்டி வந்திருப்பேன். ஆனா இவ்வளவு மோசமான இடத்துல எப்படி இது நடக்கும்? ஆண்டவருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். கர்த்தருடைய பிரதர், ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். சிஸ்டர், ஆமென். நீட்டப்படுகிற கரம் மோசையினுடைய கரம் அல்ல, நீட்டப்பட்டது கர்த்தருடைய கரம். நீட்டப்பட்டது கர்த்தருடைய கரம். நீட்டப்படுகிறது உங்களுடைய கரம் அல்ல, உங்களுடைய கரத்தோடு சேர்த்து அப்பாவுடைய கரம். அப்பாவுடைய கரம் சேலஞ்சான இடத்துல இதோ மகிமையான பாதைகள் நமக்காய் திறக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஜெபம் பண்ண உங்க பிள்ளைக்காக ஒரு பாதை திறக்கப்படுது. ரொம்ப சேலஞ்சான இடத்துல தான் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போறாரு. இந்த சேலஞ்சான இடத்துல கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ராஜாத்தியாய் கர்த்தர் நடத்த வைக்க போறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நிரூபிக்க போறாரு. ஹalleluya. சேலஞ்சான இடத்தை பற்றி எனக்கு இது எதுவுமே தெரியாதே, எனக்கு முன்ன அனுபவம் எதுவுமே இல்லையேன்னு கலங்காதீங்க. ஒரு தாற்றுக்கோல் 600 பேரை ஜெயிக்குமானால் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவையை விட நமக்குள்ளே இருக்கிறவர். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிரதர், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. சிஸ்டர், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்க சாதாரணமானவர்களாய் தெரியலாம். ஆனா கர்த்தர் உங்களை கொண்டும் உங்க கையில இருக்கிறவைகளை கொண்டும் அசாதாரணமானவைகளை கர்த்தர் செய்ய போறார். ஹalleluya. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி நம்ம ஒரே வார்த்தையில முடிக்கிறேன். 12ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். ஹalleluya. ஆண்டவர் 3வதாக கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை சாட்சி சொல்ல வைப்பேன். எப்படி நான் சாட்சி சொல்ல வைப்பேன்னா, உன்னை கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார்.
நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என்ன சாட்சியா நிறுத்துவார். எப்படி என்ன சாட்சியா நிறுத்துவார்னா, ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை குறித்து மாற்றத்தை கொடுத்து என்ன சாட்சியாய் நிறுத்துவார். நம்பர் 2, எனக்காக ஆண்டவர் ஒரு மகிமையான பாதையை திறந்து ஆண்டவர் என்ன ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். நம்பர் 3, மூன்றாவது, கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து என்னை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த வார்த்தைகள் உங்க தலையின் மேல அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே தங்கி இருப்பதாக. இந்த கூட்டம் முடிய இந்த 100 நாட்கள் கடந்து போக கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லிக்கொண்டே எழும்பி நிற்க போகிறோம். எல்லாரையும் ஜெபத்திற்குள்ள நடத்துறதற்கு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 1, கர்த்தர் என்னை சாட்சியாய் நிறுத்த போகிறார். 1, ஒரு மாற்றத்தை தருகிறவர், சுபாவத்தையே மாற்றுகிற கர்த்தருக்கு என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். மிருக குணங்களை மாற்றுகிற கர்த்தர் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமேன். எல்லாரும் அப்படியே எழும்பி கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து, ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே இந்த ஜெபத்திற்கு ஒரு 15 நிமிடம் உங்க எல்லாரையும் ஜெபத்தில் நான் நடத்துறதற்கு விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். யூதேயா, சமாரியா, இந்த உலகத்தின் முடிவு வரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட அப்படியே வந்துருங்க, விசுவாசத்தோட வந்துருங்க. உங்க வாய் ஒரு பெரிய சாட்சி சொல்ல போகிறது. உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. உங்க சாட்சி விலையேற பெற்றதா இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு சாட்சி சொல்ல போகிறார். ஆமேன். ஒவ்வொரு சாட்சிகளையும் வாசிக்க உங்களுக்குள்ள தோணலாம், நான் என்னைக்கு சாட்சி சொல்லுவேன், நான் என்னைக்கு ஒரு பெரிய சாட்சியை சொல்லுவேன். கர்த்தர் இன்னைக்கு திரும்ப உங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். உங்க வாயின் மூலமாய் ஒரு சாட்சியை சொல்ல வைக்கிற கர்த்தர் உங்கள் புலம்பல் மாறி நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள், சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, இந்த வாக்குத்தத்தத்திற்காக தான் ஜெபிக்க போறோம். நீங்க என்ன பண்ணணும்னா, சாட்சியா நீங்க நிக்கணும், சாட்சியா நிக்கணும். இந்த வியாதியை கர்த்தர் மாற்றி சாட்சி சொல்ல வைக்கணும். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி அவங்கள சாட்சி சொல்ல வைக்கணும். இனி உங்க வாயிலிருந்து என்ன மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொன்னா, சாட்சி, மிராக்கிள், அற்புதம் நடந்துச்சு, கர்த்தர் இந்த மாதிரி என்ன நடத்தினாரு, இந்த மாதிரி என்ன நடத்தினாரு, அந்த வார்த்தையை கர்த்தர் உங்க வாயில தரணும். உங்க பிள்ளைய குறித்து நீங்க சாட்சி சொல்லணும். அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சு கர்த்தர் ஒரு சாட்சி சொல்லணும். ஸோ எதுக்காக நீங்க இப்ப இருக்கிறீங்களோ, பாஸ்டர் எதுல நீங்க சாட்சி சொல்லணும்னு நீங்க மனசுல இருக்கிறீங்களோ, அந்த காரியத்திற்காக நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். அந்த காரியம், வாலிப தம்பிகள் நீங்க சாட்சி சொல்லணும், தங்கச்சிங்க சாட்சி சொல்லணும். நான் இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நின்று நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்னுடைய சாட்சி நிறைய இடத்துல நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அந்த சாட்சியை சொல்லும் போது இந்த சாட்சி இத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னமோ ஆண்டவர் நடத்தி வந்த ஒரு பாதையை நம்ம சாட்சியா சொன்னோம். ஆனா பார்க்கும்போது பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க சாட்சி என்னை தட்டி எழுப்பிருச்சு, உங்க சாட்சி எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன், உங்க சாட்சியை கேட்டேன், அது எனக்கு ரொம்ப பூஸ்டா இருந்துச்சு அப்படின்வாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, நான் நம்புறேன் உங்களையும் அப்படிதான், நம்ம எல்லாரையும் அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா சாட்சியாய் நிறுத்துவார். இப்பவே நீங்க நிற்கிறதே ஒரு பெரிய சாட்சி தான். உங்க குடும்பம் வாழ்ந்திருக்கிறதே ஒரு சாட்சி தான். ஆமென். கர்த்தர் உங்களை சாட்சியா தான் வைக்கிறாரு. இந்த சாட்சி இல்ல, பெரிய சாட்சியை நீங்க சொல்லுவீங்க. உங்க பிள்ளைய குறித்து பெரிய சாட்சி சொல்லுவீங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணி, இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அநேகரை தட்டி எழுப்புகிற சாட்சியை உங்க வாயிலிருந்து ஆண்டவர் செய்ய போறாரு. அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்க சாட்சி பலமுள்ள சாட்சியாய் மாற போகிறது. இயேசுவே நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா, நீர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா, எங்களை சாட்சியாய் நிறுத்துகிறவர். ஆமென். அந்த 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனுஷனை தேவாலயத்திலே ஆண்டவர் கண்டு அத்தனை பேருக்கு முன்பாக சாட்சியாய் அவன் நின்றான்.
ஆமென். அந்த குருடன் சாட்சியாய் நின்றான், அந்த செவிடன் சாட்சியாய் நின்றான். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே திருச்சபையில இருக்கிற மக்கள், ஆன்லைன்ல இந்த சாட்சியை ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், அப்பா சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அந்த கடையை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும், அந்த பிசினஸை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும், அந்த மகனை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும், அந்த மகளை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். இயேசுவே இப்போ இப்போ அதற்கான காரியத்தை நீர் ஆரம்பித்ததற்காக ஸ்தோத்திரம், நீர் ஆரம்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் சாட்சியாய், இந்த பிரச்சனை உங்களை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல, இது ஒரு சாட்சிக்காக தான் வந்திருக்கிறது. இந்த கால தாமதம் ஒரு சாட்சிக்காக தான் வந்திருக்கிறது. இந்த அவமானம் ஒரு சாட்சிக்காக தான் வந்திருக்கிறது. இந்த குறைவு ஒரு சாட்சிக்காக தான் வந்திருக்கிறது. இந்த வியாதி ஒரு சாட்சிக்காக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனை, எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை சாட்சிக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இந்த தாமதத்தை ஆண்டவர் அனுமதிச்சதுக்கு காரணம், பிரதர், நீங்க சாட்சி சொல்றதுக்காக தான் இந்த தாமதத்தை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, வேற எதுக்குமே இல்லை. இது சாட்சியாய் மாறும். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை ஒரு நாள் பெரிய சாட்சியாய் கர்த்தர் மாற்ற போறாரு. சாட்சியாய் மாறும். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு இந்த வாக்கு தத்தத்திலிருந்து நம்ம எதை குறித்து நம்ம சாட்சி சொல்லுவோம்னா, ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மாற்றத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சாட்சியை சொல்லுவீங்க. எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம், உடம்புல ஒரு மாற்றம், வீட்டில் ஒரு மாற்றம், வருமானத்தில் ஒரு மாற்றம், குணத்தில் ஒரு மாற்றம், எல்லா பக்கமும் என்ன பண்ணுவோம்னா அப்படியே மாறும் மாறும். ஹல்லேலூயா. அப்படியே காஞ்சு போய் இருக்கிற இடத்துல அப்படியே பச்சை பசேன்னு மாறினா எப்படி இருக்கும்? நான் விசுவாசிக்கிறேன் அப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. ஜெபிக்கலாமா இந்த காரியத்திற்காக? ஆண்டவரே, நீர் என்னை சாட்சியாய் நிறுத்துவீர், எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து, எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து. ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவு மிருக குணம் உள்ள அந்த 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 மிருக குணம் உள்ளதை மாற்றுனீங்களே அப்பா, சுபாவத்தை மாற்றுகிறவர் அல்லவாப்பா. என் கணவனாருக்கு ஒரு மாற்றத்தை தரணும் ஆண்டவரே, என் மனைவியில ஒரு மாற்றத்தை தரணும், என் பிள்ளைக்கு ஒரு மாற்றத்தை தரணும். அதன் நிமித்தமாய் நான் ஒரு சாட்சியே. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வைக்க வல்லவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த ஜெபம் பண்ணும்போதே ஒரு காரியத்தை சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி சிஸ்டர் வந்து ரொம்ப அழகா ஒரு சாட்சி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் பக்கத்துல, 20 இயர்ஸ் பக்கத்துல தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு மனுஷனுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேரும் அப்படியே சண்டை போட்டு பிரிஞ்சு இனி அவங்க பேசவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்படி 20 வருஷமா ஒரு வார்த்தை கூட பேச்சுவார்த்தை இல்லை. அப்ப திடீர்னு அவங்க மனசுல ஞாபகம் வந்துச்சாமா, ஆண்டவரே அந்த மனுஷன் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சாங்களாமா. அன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு போன அன்றைக்கு இரவுல 20 வருஷம் தாண்டி பேசாத அந்த நபர் போன் பண்ணி பேசி, மனசுல எதுவுமே வச்சுக்காத அப்படின்னு சமாதானம் பேசினாங்களாம். ஆமென். எத்தனை நல்லவர் நம்முடைய ஆண்டவர். இன்னொரு சாட்சியை சிஸ்டர் சொன்னாங்க, 5 வருஷம் தன்னுடைய கணவனார் பிரிஞ்சிருக்கிறாரு, ஒரு கால் கூட எதுவுமே பண்ணலையாமா. அவருடைய மனசு வந்து கல்லான மனசாமா, இறங்கவே மாட்டாராமா. எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்களாமா, உங்க மனைவியோட சேர்ந்து வாழுங்க, நீங்க சமாதானமா இருங்க. ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு the first time அவருடைய கணவனாருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சாமா. எனக்கு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய கணவனார அழணும் அப்படின்னு எல்லாம் நான் நினைக்கல, அவர் சந்தோஷமா இருக்கிறதா நான் விரும்புறேன். ஆனா அவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரர், அவரை மாற்றவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் பார்க்கிறேன், கண்ணுல தண்ணி வருது. அவர் வந்து என் கூட ஒப்புரவாகி சமாதானமா வாழ ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மாற்றாம இருப்பாரா? மாற்றாம இருப்பாரா? நான் இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது அப்படிதான் நினைக்கிறேன்.
நிறைய பிக்சர்ல எல்லாம் பார்த்துருக்கிறேன். அப்படியே கரிஞ்சு போய் இருக்கும். திடீர்னு ஒரு ஊதும் போது, ஒரு காத்து ஊதும் போது அப்படியே பச்சை பசேன்னு மாறிட்டே வரும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய மாட்டாரா? இந்த பலிபீடத்துல ஆதங்கத்தோட இருக்கிறேன். அதோட அதை முன்னாடி வச்சு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என் பிள்ளைய பாருங்கப்பா, என் குடும்பத்தை பாருங்க ஆண்டவரே. எத்தனை வருஷமா மாறுவாங்க மாறுவாங்க மாறுவாங்கன்னு நினைச்சு எங்க பிள்ளை ரொம்ப உடஞ்சே போயிடுச்சுப்பா. பார்த்து பார்த்து மாற்றமே இல்லையே. அப்பாட்ட மாத்தம் இல்லை, பிள்ளைகிட்ட மாத்தம் இல்லை, யார்கிட்ட எந்த மாற்றமும் இல்லையே. வருமானத்துல ஒரு மாற்றம் இல்லை, குடும்பத்துல ஒரு மாற்றம் இல்லை, சரீரத்துல ஒரு மாற்றம் இல்லை. எத்தனை வருஷமா இது தொடரும்னு தெரியல. பார்த்து பார்த்து என் பிள்ளையினுடைய மனசு விட்டு போயிருச்சுப்பா. ஆனா இன்றைக்கு உன்னை சாட்சி சொல்ல வைப்பேன். நான் ஒரு மாற்றத்தை கொடுத்து உன்னை சாட்சி சொல்ல வைப்பேன்னு நீங்க சொன்ன வார்த்தைய இப்போ எங்க பிள்ளைகளுக்காய் இயேசுவே, இயேசுப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜால ரதனோ தன தேனே